இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க எடுத்ததுக்கெல்லாம் மாத்திரை போட்டுட்டு இருந்தால் போதுமான்னு கேட்டால் கட்டுப்படுத்துகிற மாத்திரையினால மட்டும் உங்கள் ப்ரெஷருக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியாது. அப்போ அதோடைய ரூட் காஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன காரணங்கள்? அதிகமான காரம், அதிகமான கோபம் கூட ப்ரெஷருக்கு காரணமாக இருக்குது. அந்த உணர்வுகள், நல்ல உறக்கம், இதுவும் ப்ரெஷருக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள். இயற்கையான துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஆயுர்வேத ஆயுஷ் மருந்துகள் நல்ல பலன் கொடுக்கும். அலாங் வித் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா விரல்களில் சின்ன சின்ன அழுத்தங்கள் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க நம்மளோட பெருவிரல் இருக்கு இல்லையா, அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு அழுத்தங்கள் நம்ம நடுவிரலில் 2 விரல்கள்லையுமே ஒரு கண்களை மூடி அமைதியாக பொறுமையாக அப்படி அழுத்தம் கொடுக்கலாம். லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க கீழிருந்து மேல் நோக்கி, அதாவது மேல் நோக்கி அழுத்தி இந்த அழுத்தங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த மெத்தடெல்லாம் சேர்த்து அலாங் வித் தட் இந்த ப்ரெஷரையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உங்கள் ப்ரெஷரில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றம் கிடைக்கும். செஞ்சு பார்க்கலாமா? செஞ்சு பாருங்கள். ஒரு 21 டேஸில் என்ன ரிசல்ட் கிடைக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜெய்கபீசா ஆயுர்வேதா. நன்றி.